ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது 5.1 ஆம்ப்ளிஃபையர் STK IC வச்சு பண்ணியிருக்கோம். நாம் அதை எப்படி பண்ணியிருக்கோங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம கேபினட்டை ஓப்பன் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கேபினட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க ஆம்ப்ளிஃபையர் இன்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பவர் சப்ளை என்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பற்றி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா 24024 5 amps டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை ரெக்டிஃபையர் பண்ணுறதுக்கு இது வந்து ஏசி லைன் வரும் அவுட்புட்டு. இதை ரெக்டிஃபையர் பண்ணுறதுக்கு 3510 மெட்டல் டயோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த வோல்டேஜை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு 4700 MFT 50 வோல்ட் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐசி பற்றி பார்ப்போம், என்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா 5 சேனலுக்கு 4141 3 IC யூஸ் பண்ணியிருக்கோம். இது மூணுமே ஸ்டூடியோ போர்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சப்புக்கு 4191 மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 5E சீரியஸ் ஐசி. இது ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஐசி தான் சப்பை யூஸ் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பண்ணிக்கலாம் அந்த கெய்னர் போர்டு 6 சேனலுமே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு பஞ்சிங்காக இருக்கும் சப் வூஃபர், அந்த மாதிரி ப்ரோலாஜிக் போர்டு. சரௌண்டிங்குமே தெளிவாக இருக்கும், அதிக லெவலில் வாய்ஸ் மிக்ஸ் ஆகாமல் நல்ல ஒரு கிளாரிட்டியான சரௌண்டு கிடைக்கும். சென்ட்ரு மட்டும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டைலாக் டெலிவரிலாம் நல்லாயிருக்கும். இதில் ஒரு நல்ல ப்ரோலாஜிக் போர்டு தான். பாருங்கள், இந்த ஃபில்ட்ரு வந்து எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா 2 ஃபில்ட்ரு போட்டிருக்கோம். இதில் வர ஃபில்ட்ரு பத்தலை, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா 2 ஃபில்ட்ரு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சக்தி கம்பெனிலேருந்து பேஸ்டபிள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு தான் அது பேஸ்டபிள் போர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் கண்ட்ரோல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதை இருக்கு பாருங்கள், இதை இருக்குது மாஸ்டர் கண்ட்ரோலு. நெக்ஸ்ட்டு நம்ம 5 சேனலுக்கு தனித்தனி கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை எங்கே பாருங்கள், பேஸ்டபிளுக்கு சப்பு இப்படி லைனாக ஒன்றுக்கு ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூடூத் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதை இருக்குது பாருங்கள், ப்ளூடூத் USB கனெக்ட் பண்ணுற போர்டு இது இருக்குது பாருங்கள். டிஸ்பிளே போர்டு இது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5 சேனல் இன்புட் தர லைன் இது. DVD அப்புறம் ரெஸ்ட் பாக்ஸு ரெண்டுமே இது இன்புட் தந்துடலாம். அனலாக் இன்புட் இது. அந்த போர்டு இது இதை இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ஆஃப் சுவிட்சு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை இருக்கு பாருங்கள், ஆன் ஆஃப் சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா இதான் மெயின்ஸ் கார்டு. இது 2.5 mm ஒயர் போட்டிருக்கோம். இது வந்து நல்ல ஒரு திக்னஸான குவாலிட்டியான ஒயர் இது. அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூவே இருக்காது, அது பாட்னு லைஃப் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணுற டிஎம்கே சாக்கெட் பின் இருக்குது. அது நம்ம இங்கேருந்து கரெக்டாக தெரியல, நம்ம பேக் வியூவில் பார்க்கும்போது அதை நம்ம கிளாரிட்டியாக பார்ப்போம். இது நம்ம இருக்கிற உள்ள ஆம்ப்ளிஃபையரில் இருக்கிற இன்டீரியல் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஒயரிங்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேக் வியூ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா நாம் 5 சேனல் இன்புட் தர பின்னு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ஸ் பின். இது 3 ஆக்ஸ் இருக்குது, 1 2 3 ஆக்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைன் தரக்கூடிய சாக்கெட்டு, டிஎம்கே சாக்கெட்டு. இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா சப் வூஃபர் 1. இது பார்த்தீங்கன்னா சென்டரு. இது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் வூஃபர் 2 வரும். இது நம்ம லைன் கொடுக்கல. இது வந்து இந்த பக்கம் சென்டர், இந்த பக்கம் சப் வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இது வந்து ஃபேன் யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அது ரூமில் ஏசி இருக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு. இது ஆர்டர் பண்ண கஸ்டமரு. அதில் வந்து நான் ஃபேன் யூஸ் பண்ணலை, எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வரும்னு சொல்லிட்டு இது மட்டும் ஃபேனு கிரில் மட்டும் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குன்ட்டு. ஆம்பிளிஃபையருடைய ஃப்ரண்ட் வியூ இதுதான். இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு, 6 சேனலில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மாஸ்டர் கண்ட்ரோலு. இது பார்த்திங்கன்னா ஆக்ஸ் சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா 5.1 2.1 கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத் போர்டு. இது பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா சப்பு கண்ட்ரோலு. இது ரியர் கண்ட்ரோலு. இது சென்ட்ரு கண்ட்ரோலு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு. இது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கண்ட்ரோலு. இது பார்த்திங்கனாக்கா பேஸ் கண்ட்ரோலு. இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கண்ட்ரோலு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பிளிஃபையருடைய சவுண்ட் டெஸ்டிங்கை நாம் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.